விஜய் தங்குவதற்கு அங்க ஓட்டல் தர மாட்டேன். விஜய் தங்குறதுக்கு ஓட்டல் தர மாட்டேன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்னு வந்து பாதுகாப்பின்மை காரணம் அப்படின்னு. என்ன பாதுகாப்பின்மை? அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் எங்க ஹோட்டல்ல முற்றுகையிட்டு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டா எங்களுடைய பொருளுக்கு வந்து சேதாரம் ஆயிடும், எங்க ஹோட்டலுக்கு சேதாரம் ஆயிடும், இல்ல உள்ள நுழைஞ்சிட்டாங்க கண்ணாடி உடச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு, அதனால கிடையாது. இன்னொன்னு மறைமுகமாக அரசியல் அழுத்தம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க சில தொழிலதிபர்கள், தாவேக தொண்டர்களே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா வாங்க எங்க வீடு பெரிய வீடு, நீங்க வந்து தங்கிக்கங்க. இதை மட்டும் விஜய் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அடுத்து எம்ஜிஆருங்க இதை பண்ணிட்டாருன்னா விஜய் இப்போ ஹோட்டல் தங்கத்துக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்களா சுத்து வட்டாரத்தில். விஜயோட ஐடியா என்னன்னா, காலையில சென்னையில இருந்து வெடிகால சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சி திருச்சியில் இறங்கி அந்த எங்கெல்லாம் பேசணுமோ பேசி முடிச்சுட்டு நைட் அதே சார்ட்டர் ஃபிளைட்ல சென்னை வந்துடுற மாதிரி திரும்ப போயிட்டு வந்துடும். ஆனா அதே சமயத்தில் தாவேகா நிர்வாகிகள் தாவேகா தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, அண்ணா எங்க வீட்டுல வந்து தங்குங்க, நீங்க இது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ ஒரு வேலை விஜய் முடிவு பண்ணிட்டாரு. யார்ப்பா ரொம்ப வந்து யார் ஒரு பின்தங்கிய இடத்துல இருக்க ஒரு தொண்டை, எங்க வீட்டுல ஏசி கூட இல்ல, ஒரு ஃபேன் தான் இருக்குதுண்ணா, நான் வந்து உங்க வீட்டுல தங்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த அரசியல் களத்துல இது நடிப்போ இதுவோ வேற விதமா மாறுங்க. ஏன்னா விஜய் மீது தொடர்ச்சியா இருக்கிற விமர்சனம் என்னன்னா, இவர் வந்து கேரவன் அரசியல்வாதிங்க, இவரு கேரவன் விட்டு இறங்க மாட்டாரு, குழுவுல அறையில் தான் இருப்பாரு. இவர் கேரவன் நேரம் மேடைக்கு வந்து நிறுத்தினா அந்த மேடையில இருந்து அப்படியே ஏறி பேசிட்டு அதே கேரவன்ல கிளம்பி அப்படியே போயிடுவாரு. இவர் மேல வெயிலே படாது, வெயில் இவருக்கு ஆகாது. இவர் வந்து சாமானியர் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாரு, இவரெல்லாம் வந்து ஐட்டக்கான ஆளு, இவர் பணக்காரங்களுக்கு மிதமிஞ்சி ஆட்கள் கூட தான் இவர் பழகுவாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. விஜய் திருச்சியில எனக்கு தங்கத்துக்கு ஓட்ட விடுதி கொடுக்க மாட்டேங்களா, நான் ஒரு தொண்டை வீட்டுல தங்கிறேன், நீ ஒரு பாய போடு, ஒரு தலைவணி போடு, ஒரு ஃபேனை போடு, வெளியே நிக்க போறீங்களா, தொண்டர் வீட்டுனா வந்து ரசிகர்கள் அடிச்சா உடச்சா போயிட்டு போறாங்க, அங்க நிக்க போறாங்க, படுத்துட்டு வந்தா விஜயோட அரசியல் கிழமை வேற மாதிரி மாறும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் செல்லா காசு, விஜய்க்கு யாரும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க, யாரும் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பொழுது டிடிவி என்ன சொல்றா தெரியுங்களா, கேள்வி கேட்கறாங்க, விஜய் கூட நீங்க கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க விஜய் என்னங்க ஆகாதவரா, கூட்டணி வச்சுப்பீங்களா கேட்கிற, விஜய் என்ன ஆகாதவரா, விஜய் என்ன வேண்டத்தக்காதவரா, அவருக்கான ஒரு மாசு இருக்கு, அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு, ஏன் வச்சுக்கூடாது, என்ன தப்பு? நாங்க போனோம்னா நாங்க விஜய் கூட கூட்டணி வச்சோம்னா முக்குளத்தோட ஓட்டு அப்படியே வந்து ஒட்டுமொத்தமா வரும் அப்படி அவர் பக்கம், அதாவது டேனிங்காவே சொல்றாரு ஒரு பக்கம். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஓபிஎஸ் வந்து விமர்சனமே பண்ண மாட்டார், விஜய் பத்தி எங்கேயுமே பேச மாட்டார். இவங்க ரெண்டு பேரும் என்டிஏல இருந்து வெளியே வந்திருக்காங்க. நிச்சயமாக என்டிஏல இருந்து வெளியே வந்த இவர்கள் ரெண்டு பேரும் வந்து திமுகவிலயோ நாம் தமிழ்ல இணைய மாட்டாங்க. அண்ணா திமுகவில் எடப்பாடி டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, அவங்க வந்து வெளியே அமிச்சாச்சு. அதனால ரெண்டு பேரும் டிவிகேவில் சேருவது உறுதியாகிச்சு.